Hello friends, இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா கிளாசிக் பிரியாணி அப்படிங்கற ஒரு கிச்சனுக்கு வந்திருக்கோம். இவங்க வந்து பிரியாணி சிக்கன் பிரியாணி இங்க பண்றாங்க. அத தான் இன்னைக்கு பார்க்க வந்திருக்கோம். இப்போ இந்த கிளாசிக் பிரியாணில பிரியாணி எப்படி பண்றாங்கங்கறத நம்ம இப்போ பார்க்கலாம். அவங்கள பல்க் ஆர்டர் எடுத்து பண்றாங்க. அதுக்கு இதான் நம்பர். நீங்க இந்த நம்பரை பார்த்து அவங்கள கூப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு எத்தனை கிலோ எப்படி வேணும் நீங்க கஸ்டமைஸ் பண்ற மாதிரி அவங்க பண்ணி கொடுப்பாங்க. கிளாசிக் பிரியாணி. இப்போ அவங்க கிச்சனுக்குள்ள நம்ம போறோம். என் பேர் வசந்தகுமார். நாங்கள் ஏகே ஹோம்மேட் பிரியாணி கடை அண்ட் கிளாசிக் பிரியாணி கடை ரெண்டு வச்சுருக்கோம். கிளாசிக் பிரியாணி கடை வந்து ஈஸியாக லிங்க் ரோடு கலைஞர் சாலையில் ஃப்ரெஷ் சூப்பர் மார்க்கெட் வாசலில் இருக்குது. ஏகே ஹோம்மேட் பிரியாணி வந்து ஓஎம்ஆர் பொன்னியம் கோயில் இருக்குது. எங்கள் பிரியாணி கடைக்கு மூல ஆதாரம் இவர் தான், மாஸ்டர் மன்னா ரசல் பாஷா ரஷாக் பாஷா. இவர் வந்து இதயமே ராமகிருஷ்ணன். இவர் வந்து கிளாசிக் பிரியாணியோட ஓனர் எங்கள் அண்ணன். அவர் வந்து நம்ம எல்லாத்துக்குமே உதவுறாரு. நம்ம ராமகிருஷ்ணனோட பையன். எங்களுக்கு மெயினாக வந்து A to Z எல்லா வேலையும் பண்ணி கொடுக்குறது திருமலை சார் தான். இவர் வந்து வாட்டர் சப்ளை பண்ணுறாரு. இவங்க வாட்டர் சப்ளை பேர் என்னடா? எஸ்எஸ்டி ரெகுலராக பண்ணுறாரு. ஆன் டைம் கரெக்டாக கொடுப்பாரு. எப்போ ஒன்றா கால் பண்ணிக்கிற உடனே தண்ணி வந்து நிற்கும். இதெல்லாம் எங்கள் டீமு. இவங்க சப்போர்ட்டில் தான் நாங்கள் கடை வச்சுக்கிறோம். அப்புறம் இவர் நிஜாருஜின். இவர் வந்து இவரோட ஸ்பெஷல் என்னன்னா பரோட்டா மாஸ்டர். எல்லா வெரைட்டி பரோட்டாவும் போடுவார். இப்போ நாங்கள் கடை ஃபஸ்ட்டு ஆரம்பித்ததுன்னா இவர் நான் எங்கள் அண்ணன் 3 பேர் தான் ஆரம்பித்தோம். ஆண்டை முடிஞ்சு நல்லா போயின்னு இருக்குது. மக்கள் சப்போர்ட்டில் இன்னும் சூப்பராக போயின்னு இருக்குது. நாங்கள் என்ன போடுறோன்னா சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி வந்து 160 ரூபாய்க்கு போடுறோம். சிக்கன் பிரியாணி வந்து கிளாசிக் பிரியாணி கடையில் வந்து 100 ரூபான்னு போடுறோம். அங்கே ஏகே ஹோம்மேட்ஸ் 120 ரூபான்னு போடுறோம். ஆனால் ரேட்டு கம்மியானதுனால குவாலிட்டி கம்மியாகாது. குவாலிட்டி நல்லாயிருக்கும். எல்லாமே தரமான பொருள் தான் யூஸ் பண்ணுறோம். இப்போ சாரே வந்து பார்த்துருக்காரு. அவரே பார்த்து வீடியோ எடுத்தார். எல்லாமே அவருக்கே தெரிஞ்சிருக்கும். இன்னொரு சிறிய வேண்டுதல் என்னென்னா, இதை பார்க்குற வியூவர்ஸ் எல்லாருமே நம்ம 2 கடையை வந்து சாப்பாடை பார்த்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள். அண்டு இந்த சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. இப்போ நம்ம பிரியாணி பண்ணுறதே எடுக்க போகிறோம். இப்போ இதில் வந்து ரீஃபண்ட் ஆயில், பட்டை, லவங்கம், ஆனியன் போட்டு முதல்ல ஃப்ரை பண்ணிக்கிறோம். இஞ்சி பூண்டு போட்டு ஃப்ரை பண்ணுறோம். மிளகாத்தூள் கொடுமா. சில்லி பவுடர் போடுறாங்க. வெங்காயம்லாம் போட்டாச்சு. வெங்காயம் போட்டு ஃப்ரை பண்ணி ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு அதுவும் போட்டாச்சு. இப்போது சில்லி பவுடர் போடுறாங்க. தேவையான அளவு சில்லி பவுட்ரு. பிரியாணி ரெடி ஆகிட்டு இருக்குது. இப்போது வெங்காயம் ஒரு 15 கிலோ போட்டு ஃப்ரை பண்ணியிருக்காங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு இப்போது கொத்தமல்லி இலை, புதினா மல்லி இலை இது போடுறாங்க. மின்ட் லீஃப் அண்டு கொரியாண்டர் லீஃப் போடுறாங்க. எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக அதில் சில்லி பவுடர் மாத்திரம் ஆட் பண்ணியிருக்கு. வெங்காயம் ஃப்ரை பண்ணி சில்லி பவுடர் ஆட் பண்ணி மின்ட் லீஃபு, கொரியாண்டர் லீஃப் ஆட் பண்ணியிருக்காங்க. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முட்டை ரெடி ஆகிட்டுருக்கு. எல்லாம் விறகு அடுப்பில் தான் ரெடி பண்ணுறாங்க. பக்கத்தில் நிற்க முடியல, அவ்வளோ ஹீட் இருக்குது. முட்டை அவிஞ்சிக்கிட்டு இருக்குது முட்டை. இதில் பார்த்தீங்கன்னா தக்காளி 12 கிலோ வெட்டி வச்சுருக்காங்க. அதில் தயிர், மஞ்சள் பொடி, உப்பு சேர்த்துருக்காங்க. 30 கிலோ சிக்கன் பிரியாணிக்கு உண்டான தக்காளி வெட்டி வச்சுருக்காங்க. தக்காளி அப்படியே உள்ளே போடுறாங்க. முட்டை இப்போ நல்லா அவிஞ்சிருச்சு. வெளியே எடுத்து கொண்டாந்துட்டாங்க. இதில் இப்போது ரைஸு வேக வைக்கிறதுக்காண்டி, அரிசி வேக வைக்கிறதுக்காண்டி தண்ணி ரெடி பண்ணுறாங்க. இந்த டாக்ஸால் எல்லாம் விறகு அடுப்பில் தான் ரெடி ஆகுது. 2 இதுவும் அந்த பக்கம் சிக்கன், இந்த பக்கம் ரைஸ் ரெடி ஆகுது. நல்ல டிஸ்டில் வாட்டர் கேன் தான் விடுறாங்க. ஹைஜீனிக்காக தான் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. நீங்களே பார்க்கலாம்.
சிக்கன் பிரியாணி உண்டான ரெடி ஆகிட்டு இருக்குது. மசாலா சிக்கன் இன்னும் போடலை, இல்லை லைவாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் பார்க்கலாம். அதான் மாஸ்டரு ரஜாக் பாஷா மாஸ்டரு. இவர் அடுத்தால அவங்க அசிஸ்டண்ட்டு பி சூர்யா. அவர் தான் அந்த அரிசிக்கு தண்ணி விட்டுட்டு இருக்காரு. இப்போ அடுத்த வளரும் மாஸ்டர். விறகுல தான் நல்ல தீ இது பண்ணி அடுப்பு எடுக்கிறாங்க. அது எப்படி பாருங்கள், அது ஹீட்டு. இந்த ஹீட்டுக்கு தான் அந்த பிரியாணியோட டேஸ்ட்டே கூடுதுன்னு நினைக்கிறேன். எப்படி இருக்குது பாருங்கள். இந்த ஹீட்டு வேறு எந்த அடுப்புலையும் ஜென்ரேட் ஆக வாய்ப்பே இல்லை. நிற்க முடியல பக்கத்தில். இங்கே 4 அடி தள்ளி இருந்து எடுத்துக்கிட்டு இருக்கேன் நான். எப்படி இருக்குது பாருங்கள். சிக்கன் ரெடி ஆகிறது. இது ரைஸ். அரிசிக்கு உண்டான அந்த தண்ணி கொதிக்கிறதுக்காக வேண்டி விட்டுருக்காங்க. பக்கத்தில் நிற்க முடியல, அவ்வளோ ஹீட் ஜென்ரேட் ஆகுது. ஆனால் மாஸ்டர் அசால்ட்டாக நின்று வேலை வைக்காரு. நல்லா பழகிட்டார் போல் இருக்கு அவர். சிக்கன் வாங்கிட்டு வந்திருக்காங்க. இப்போ அதை பார்த்தீங்கன்னா க்ளீனாக கழுவி அதில் உள்ளதெல்லாம் நீட்டாக க்ளீன் பண்ணி டிஸ்டில் வாட்டர் தான் இதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஃபுல்லாக ஒவ்வொன்றா ஒவ்வொரு பீஸாக பார்த்து சுத்தம் பண்ணி இதில் போடுறாங்க. இதை திருப்பி இன்னொரு தடவை ஃபுல்லாக அலசுவாங்க. ஹைஜீனிக்காக பண்ணுறாங்க. இங்கே நீங்களே பாருங்கள். மொத்தமாக கழுவுறதில்ல, ஒவ்வொரு பீஸாக செக் பண்ணி நீட் பண்ணி இந்த பக்கம் தனியாக போடுறாங்க. இந்த தக்காளி வெங்காயம் இதை பார்த்தீங்கன்னா நல்லா வெந்திருக்கு. அது பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அப்படியே அது பார்த்தாலே அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இப்போ அவிச்ச முட்டையை உரிக்க போகிறாங்க. அதுக்கு குளிர்றதுக்காக வேண்டி தண்ணி விட்டுருக்காங்க. 3 பேர் உட்காந்து அந்த முட்டையை உரிக்காங்க. மொத்தம் கிட்டத்தட்ட 360 முட்டைன்னு மாஸ்டர் சொன்னார். பாருங்கள் எப்படி உரிக்கிறாங்கன்னு. எத்தனை பேர் இருக்காங்களோ அவ்வளோ பேர் சேர்ந்து ஷேர் பண்ணி உரிக்கிறாங்க. வேகமாக வேலை முடியணுங்கிறதுக்கு. பார்க்கலாம் நீங்கள். இப்போ சிக்கனை 2வது முறையாக கழுவுறாங்க. தனியாக எடுத்ததுக்கப்புறம் 2வது தடவை கழுவிட்டாங்க சிக்கனை. இந்த சிக்கன் பார்த்தீங்கன்னா 30 கிலோவுக்கு உண்டான பிரியாணிக்கு உண்டான சிக்கனு ரெடி ஆகிட்டுருக்கு. இது 30 கிலோவுக்கு உண்டான பிரியாணிக்கு உண்டான சிக்கன் போடுறாங்க. சிக்கன் போட்டாச்சு. சிக்கன் நல்லா வெந்ததுக்கப்புறம் அரிசியை போட வேண்டியதான். அரிசி இந்த பக்கத்தில் ரெடி ஆகிட்டு இருக்கு. அதை உங்களுக்கு காட்டுறேன். அரிசி இப்போ வந்து நல்ல அலசி வந்துருச்சு. அரிசியை போட்டாச்சு. அரிசிக்கு தேவையான உப்பு போடுறாங்க. A few moments later. இப்போ அரிசி வெந்துருச்சு. அதை வடிகட்டுறாங்க. அதை எடுத்து வெளியே எடுத்து தண்ணியை வடிகட்டுறாங்க. பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். மெத்தடை பாருங்க. இப்போ அரிசி அரை வேக்காடு வெந்திருக்கு. அதுக்கப்புறம் உள்ள சிக்கனோடு சேர்த்து போடையில் ஃபுல்லாக கரெக்டாக பதத்துக்கு வந்துடும். சேர்த்து போட போகிறாங்க அரிசியை. இப்போ அந்த 15 கிலோ கூட்டான அந்த டாக்ஸை அந்த பக்கம் மாற்றிட்டாங்க. ஏன்னா அந்த அரிசி அந்த 30 கிலோவுக்கு போகிறதுனால இந்த அரிசி இப்போ இதில் போடுறாங்க. போட்டதுக்கப்புறம் நல்லா கலக்கி விடுறாங்க. அதை புரட்டி விடுறாங்க.
மேலே தம் போட்டாங்க இப்போ பாருங்க. ரெண்டு பிரியாணிக்கு தம் போட்டாச்சு. கொஞ்சம் பக்கத்தில் ஸ்பீக்கர் படிச்சுட்டு இருக்கு, கொஞ்சம் பேர் பண்ணிக்கோங்க சவுண்டை. ரெண்டு பிரியாணிக்கு தம் போட்டாச்சு இப்போ. ஒரு பிரியாணிக்கு உண்டான கத்திரிக்காய் கொச்சு அதை வந்து பேக் பண்ணுறாங்க இப்படி கஸ்டமர் கொடுத்ததுக்கு. இப்போ சிக்கன் 65 பண்ணுறதுக்கெல்லாம் ரெடி பண்ணியிருக்காங்க. இதில் சிக்கனு, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, வத்தல் பொடி, உப்பு, கரம் மசாலா எல்லாம் ஷேர் பண்ணுறாங்க. இது சிக்கன் 65 ரெடி பண்ணுறதுக்கு உண்டான ப்ரிப்பரேஷன். இது அரிசி மாவு அடுத்தால போடுறாங்க. அதில் அடுத்தால கார்ன்ஃப்ளவர் மாவு போடுறாங்க, சீரக பொடி போடுறாங்க. அதில் தேவையான அளவு உப்பு போடுறாப்புல. மாஸ்டருக்கு அந்த கரெக்ட் அளவு தெரியும். கேசரி பவுடர் போடுறாங்க கலருக்காண்டி. இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டியதுதான். சிக்கன் 65 ரெடி ஆயிரும். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுறாங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அது எப்படி கலர் எப்படி இருக்கு பாருங்க. கொஞ்சம் பக்கத்தில் சவுண்ட் இருக்குது, அதை கொஞ்சம் பேர் பண்ணிக்கோங்க. ஆனியனும் தயிர் போட்டு ஆனியன் தயிர் பச்சடி ரெடியாக இருக்குது. அதை எல்லாத்துக்கும் கஸ்டமருக்காக வேண்டி பேக் பண்ணிட்டு இருக்காங்க. ரவா கேசரி பண்ணுறாங்க. அதுக்கு எண்ணெய் கொதிக்க விட்டு ரவையை அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டுறாங்க. இப்போ எண்ணெய் நல்லா கொதிச்சிருச்சு, இப்போ ரவையை கொட்டுறாங்க. ரவா கேசரி. அதுக்கு தேவையான தண்ணி விடுறாங்க வேகிறதுக்கு. கேசரி பவுடர் போட்டிருக்காங்க, அதனால அந்த கலர் வருது. எசன்ஸ் விடுறாங்க அதில் டேஸ்ட்டுக்காக வேண்டி. கேசரிக்கு உண்டான சீனி சேர்க்குறாங்க. அடுத்தால சாரப்பருப்பு அது போடுறாங்க. கேசரி ரெடி. இப்போ கடைசியா மில்க் மேட் விடுறாங்க. மில்க் மேடு இப்போ தம் எடுக்க போறாங்க. பிரியாணி ஓபன் பண்ண போறாங்க. பாருங்க அது கலர் அந்த டெக்ஸ்சரை பாருங்க எப்படி. மாஸ்டர் அதை பிரித்து விட போறாரு பிரியாணியை. ரெண்டாவது தம் பிரிச்சாச்சு. பிரியாணி பாருங்க எப்படி உதிரி உதிரியா இருக்குதுன்னு. நல்ல குக் ஆகிருக்குது. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். டேஸ்ட்டாக தான் இருக்கும், பார்த்தாலே தெரியுது. இங்கே 65 ஃப்ரை ஆகிட்டு இருக்குது இந்த பக்கம். சிக்கன் 65. சிக்கன் 65 65 ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரை ஆகிட்டு இருக்கு 65. சிக்கன் 65 ரெடி.
A few minutes later. பிரியாணி இப்போ சேல்ஸுக்கு போது ரெடி ஆகி இந்த மாதிரி ட்ரக்கில் ஏற்றி கொண்டு போகிறாங்க. பேரால் தூக்க முடியல, அதை அவ்வளோ வெயிட் இருக்குது. ரெண்டாவது டாக்ஸாக ரெடி ஆகுது, சேல்ஸுக்கு போகுது. இப்போ பிரியாணி பாருங்கள் எப்படி உதிரி உதிரியாக இருக்குதுன்னு, நல்ல குக்காக இருக்குது. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். டேஸ்ட்டாக தான் இருக்கும், பார்த்தாலே தெரியுது. போன வீடியோவில் இந்த பிரியாணி சென்டருக்கு சேல்ஸ்க்கு வர்றதுக்கு பிரியாணி எப்படி பண்ணாருன்னு அவங்க கிச்சனில் போய் பார்த்தோம். இப்போது அதோட சேல்ஸ் தான் பார்க்குறோம். இந்த ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்ம எங்கே வந்திருக்கோம்னா அந்த கிளாசிக் பிரியாணியோட இன்னொரு அவுட்லெட்டு. இது எங்கே இருக்குன்னா OMR to கேளம்பாக்கம் போகிற ரோட்டில் பொன்னியம்மன் கோயில்னு இருக்குது. பொன்னியம்மன் கோயில் அப்படி தாண்டி வந்தீங்கன்னா அந்த ரோட்டில் லெஃப்ட் சைடில் அப்படியே பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த டென்ட்டை பார்க்கலாம், இந்த அவுட்லெட்டை. இதுதான் இவங்களோட 2வது பிரான்ச்சு.